ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வளர்தமிழ் சிக்ஸ்த்துக்கு வந்து இது இயல் 1 பக்கம் எண் 8 இருக்கும். சில பேருக்கு பேஜ் நம்பர் வேறு இருக்கலாம், ஆனால் இது இயல் 1 வளர்தமிழ். இப்போ வளர்தமிழில் பார்க்கலாம். இப்போ நுழைய முன்பு மூத்த மொழி என்று இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழின் சிறப்புகளை அறிந்து கொண்டோம், அறியலாம் வாருங்கள். இது வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன் நான் அறிந்து கொண்டோம் போட்டேன்ட்டு. ஆனால் உண்மையிலே அறியலாம் வாருங்கள் தான் வரும். இப்போ இந்த லெசனை பற்றி பார்த்தோம். இது ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக பார்க்க தேவையில்ல, நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் படித்தாலே நம்மளுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா புக் பேக் எக்ஸசைஸ் தான் போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லில் பிரித்து எழுதி கிடைப்பது சீர்குட்டல் இளமை, சீரிழமை. அடுத்த பக்கம் போகலாம். சிலப்பதிகாரம். இதை ஆன்சரு, நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் சொல்லணும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுதி கிடைப்பது சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நெக்ஸ்ட் பேக் எக்ஸசைஸ் போயிடலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்தலை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இதோ இங்கே ஆன்சர் எழுதியிருக்கேன். சில பேருக்கு புரியாது, அதனால் இங்கே ஆன்சர். செகண்ட் ஒன் ஆன்சர் தொல்காப்பியம் இங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு, தமிழ் மொழியை கணினியின் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இது வந்து பாக்கியம் அமைக. இங்கிலீஷில் வந்து நம்ம ஃப்ரேம் த சென்டென்ஸ் சொல்லுவோம். தனிச்சிறப்பு. தமிழ் மொழி தனிச்சிறப்பு உடையது. நாள்தோறும் இறைவனை தொழ வேண்டும். இப்போ குருவினால் வந்து நம்ம புக்கிலே மார்க் பண்ணிக்கிறது தான். இதெல்லாம் ஈஸி தான். தமிழ் ஏன் மூர்த்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? குருவினா 1 எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? குருவினா 1 தேடுங்க. இங்கே இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் குருவினா 1. இதுலேருந்து இலக்கியம் தோன்றியதுலேருந்து வேண்டும் வரைக்கும். அது கீழே வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? எனவே தமிழ் மூர்த்த மொழி ஆகும் அப்படின்னு லாஸ்ட்டாக எழுதிங்க. படிக்கலாமா? என்ன கொஸ்டின் கேட்டாங்க? தமிழ் ஏன் மூர்த்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலாகும். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். எனவே தமிழ் மூர்த்த மொழி ஆகும். குருவினா 1 நம்ம முடிச்சாச்சு.
நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. இப்போ நம்ம 5 எழுதிக்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இவ்வளோதான். இப்போ நம்ம இது க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அவ்வளோதான். சிறுவினா. அக்ரிணை, பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? உயர்திணை, அக்ரிணை என 2 வகை திணைகள் அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல்குட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல்ல கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. இதில் மார்க் பண்ணிக்கணும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகள் காற்ற கவிஞர் பாரதியார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். இதுதான் சிறுவினா டு ஆன்சர். Question number 3. தமிழ்மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. நுழைய முன் இருக்குல்ல, அதை படித்தோம்ல, அதனால். மூர்த்த மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது. உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறிந்து கொண்டோம். அறியலாம் என்றதை அந்த இடத்துல அடிச்சுட்டு அறிந்து கொண்டோம் அப்படின்னு எழுதணும். இதான் அந்த 5 வரிகளில் அந்த கேட்டாங்கல்ல, அதான் பார்த்தீங்கன்னா இதுதான் புக் எக்ஸசைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கிளியராக புக் எக்ஸசைஸ் வேணும்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.